நாக்குக்கு டேஸ்டியாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்திக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் நான் சேர்த்திருக்கேன். இப்போ லிட் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 1/4 மூடி தேங்காவை இதில் நான் அரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு லிட் போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.